கத்திரிக்காய் போட்டு காராமணி குழம்பு எப்படி வைக்கிறது பார்க்கலாமா? எண்ணெய் சுட வச்சு இதில் நம்ம ஒரு கலவை சேர்த்துக்கலாம். ஒரு 15 சின்ன வெங்காயம், அதே போல் அதுக்கு சமமாக 15 பல் பூண்டு. இதை நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அதோட 2 பழுத்த தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இது நல்லா குழஞ்சி வர்றதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கிட்டால் கூட குழஞ்சிடும். இல்லை அப்படியே நம்ம வதக்கி எடுத்துடலாம். இளஞ்சூட்டில் வதக்கி எடுத்திங்கன்னா அதை தனியாக வச்சிடணும். மூடி வச்சுட்டா சீக்கிரமாக அது வந்துட்டு வதங்கிடும். நான் ஒரு 3 கத்திரிக்காய் எடுத்து இதை மாதிரி கட் பண்ணிக்கணும். இந்த இடப்பட்ட நேரத்தில் நம்ம அந்த கலவை நல்லா வதங்கியிருக்கும். இதை தனியாக எடுத்து ஆற வச்சுக்கணும். நான் மண் சட்டி எடுத்து அதில் நல்லெண்ணெய் சேர்த்து தாளிப்பு, கடுகு, வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு அதோட நறுக்கின சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்தாச்சு. தாளிதம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கடையில் ஆறின கலவையை எடுத்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ தாளிதத்தில் நம்ம பெருங்காயம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்து வதக்கணும். இப்போ நல்லா கத்திரிக்காய் வதங்கி வந்துருச்சு. இந்த பருவத்தில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், அப்புறம் நான் காஷ்மீரி மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போதுங்கிற ஆசையில். பச்சை வடை போகிற அளவுக்கு கிளறி விட்டுட்டு குழம்பு மசாலா தூள் இதில் சேர்த்துடணும். அளவு பார்த்திங்கன்னா நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூளுக்கு 3 ஸ்பூன் குழம்பு மசாலா தூள் சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் ஆல்ரெடி நான் வேக வச்ச காராமணி, வெள்ளை காராமணி அந்த தண்ணியோடு சேர்த்து இதை கொதிக்க விட போகிறேன். இப்போ காராமணி சேர்த்த பிறகு ஏற்கனவே நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதையும் இதில் சேர்த்துற வேண்டியதான். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கிளறி விட்டுணும். கொதித்து வரப்போ புளி ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு கரைச்சி இதில் ஊற்றிட்டு மறுபடியும் நல்லா கலக்கி விட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை அதையும் இதோட சேர்த்துட்டு கொதிக்க விட வேண்டியது தான். ஒரு 10 நிமிஷத்தில் குழம்பு ரெடி ஆயிரும்.